السلام عليكم. وعليكم السلام. பூமிக்கடியில ஒரே இடத்துல ஒரு துண்டு கரியும் ஒரு வைரமும் பக்கத்துல இருந்துச்சாம். அந்த வைரத்தை பார்த்து அந்த கரி கேட்டுச்சான், நண்பனே, நாம 2 பேருமே ஒரே கரியமில பொருள், அதாவது கார்பனால் உருவானவங்க தான். ஆனால் உலகம் ஒன்றை மட்டும் தலையில் வச்சு கொண்டாடுது, கோடி கணக்கில் விலை கொடுத்து வாங்குது. ஆனால் என்னை மட்டும் ஏன் வெறும் அழுக்கா நினச்சி எரிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுச்சான். அதற்கு அந்த வைரம் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிச்சான், உண்மைதான் நண்பா, நாம் 2 பேருமே ஒன்று தான். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ வெளியில் வர்ற அழுத்தத்தை தாங்க முடியாமல் அப்படியே கரியாக நின்றுட்ட. ஆனால் நான் பூமிக்கு அடியில் கிடச்ச அத்தனை அழுத்தத்தையும் வெப்பத்தையும் பல வருஷமாக தாங்கி பிடிச்சேன். அந்த அழுத்தம் தான் என்னை இப்போ இவ்வளவு பிரகாசமாக உறுதியாக வைரமாக மாற்றிருக்கு. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நமக்கெல்லாம் கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை அப்படின்னு உடனே உடைஞ்சு போயிடுறோம். ஆனால் ஒரு முஃமினுக்கு வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் அவனை உடைக்க வர்றதில்ல, அவனை வைரமாக செதுக்க அல்லாஹ் கொடுக்குற ஒரு வாய்ப்பு. சோதனைகளை தாங்கி பொறுமையாக இருக்கிறவங்க தான் ஒரு நாள் உலகத்துக்கே ஒளியை தர்ற வைரமாக மாறுவாங்க. இதைத்தான் திருக்குரான் அத்தியாயம் 2 வசனம் 155 அல்லாஹ் கூறுகிறான், நபியே, பொறுமையாளர்களுக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக. யார் கஷ்டங்களை இன்முகத்தோடும் இறை நம்பிக்கையோடும் எதிர்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது.